ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடைக்கானலில் பொதுவாக நம்ம எல்லாருமே சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இல்லாமல் பூம்பாறை, கூக்கால், மன்னவனூரில் என்னென்ன பிளேசஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு நாள் ட்ரிப்புக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து எல்லாருமே மோயர் பாயிண்டில் ஆரம்பித்து குணா கேவு, பில்லர் ராக்கு, அப்புறம் வந்து லேக்கு, இந்த மாதிரி விஷயங்களாக தான் கொடைக்கானலில் வந்து இந்த டூரிஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து எல்லாமே காமிப்பாங்க. நம்ம வந்து இந்த வீடியோவில் இந்த பிளேஸ் இல்லாமல் பூம்பாறை முருகன் கோவில், கூக்கால் லேக்கு, கூக்கால் ஃபால்ஸு, மன்னவனூரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் பார்த்தது வந்து சில்வர் ஃபால்ஸு. இப்போ அடுத்து என்னென்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சோலார் அப்சர்வேட்டரி. இந்த சோலார் அப்சர்வேட்டரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு மியூசியம். இது வந்து சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நிலையம். இது வந்து வானிலை ஆராய்ச்சி மையம்னு கூட சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 50 ரூபாய் நீங்கள் பே பண்ணிவிட்டு முன்னாடி வந்து வண்டியை நீங்கள் நிறுத்திட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி நடந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மியூசியத்தை வந்து ரீச் ஆகிடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மியூசியம். இந்த மியூசியத்துக்குள்ளே 3 இடத்துல வந்து டெலஸ்கோப் வச்சு நம்மளுக்கு வந்து சூரியனை டைரெக்டாகவே காமிப்பாங்க. சூரியனோட கலர் வந்து என்ன, அது வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சூரியனை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் போய் விசிட் பண்ணப்போ சூரியனை வந்து லைவாக வந்து நாங்கள் இந்த டெலஸ்கோப் மூலயமா பார்த்தோம். இதில் வந்து ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ஒரு சின்ன ரவுண்டு ஒன்று தெரியும் பாருங்கள். அதுதான் வந்து சூரியனோட விசிபிலிட்டி நம்ம இதில் டைரெக்டாக பார்க்குறது. இந்த மாதிரி நம்ம வேறு இடத்துல வேறு டெலஸ்கோப் மூலயமா டைரெக்டாக சூரியனை ஃபோக்கஸ் செய்யப்பட்ட இந்த டெலஸ்கோப்பில் நம்ம டைரெக்டாக பார்த்து இந்த அப்சர்வேட்டரியில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம மோயர் பாயிண்ட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூம்பாறை போகக்கூடிய ஒரு வழி வந்து கட் ஆகும். அந்த வழியில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பைன் ஃபாரஸ்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸில் பார்க்குற மாதிரியான ஒரு இடம். இங்கே வந்து நம்ம நிறைய பேர் ஷூட்டிங், வீடியோஸு, செல்ஃபீஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். அதனால் அங்கே போன ஞாபகத்துக்காக நாங்கள் 2 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பழனிமலை வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அது வந்து பூம்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. பழனிமலை காட்சி முனைன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பழனிமலையோட ஏரியல் வியூ சூப்பராகவே தெரியும். அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் நாங்கள் போனப்போ ரொம்பவே க்ளவுடியாக தான் இருந்தது. ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து கவர் பண்ணிடுச்சு. அதனால் நாங்கள் பார்க்கும்போது கிளியரான ஒரு வியூ கிடைக்கல. இந்த மாதிரி தான் இருந்தது. தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேகமெல்லாம் சுத்தமாக வந்து கவர் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு லக் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோ காமிச்ச மாதிரி கிளியரான ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். கைஸ், இப்போ நம்ம பூம்பாறைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் தான் வந்து பூம்பாறை. நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறது தான் வந்து சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நைட் ஸ்டே வந்து அந்த கேப்சூலில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் தெரியுது எல்லாமே வந்து அந்த நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி கேப்சூல் மாடல் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அந்த மாதிரி ஸ்டே பண்ணுறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூம்பாறையில் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஸ்டே பண்ணுறது வந்து கிளாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிளாம்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பூம்பாறையில் வந்து இந்த கிளாம்பிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து நைட் ஸ்டே பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு, லக் இருந்தது அப்படின்னா அனிமல்ஸ் எதாவது பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து இந்த ரோடு கீழே வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை வில்லேஜ். இங்கே வந்து கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளாம்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. நம்ம மேலேருந்து லாங் ஷாட் பார்த்தது இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் பண்ணுறது, அறுவடை பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து நிறைய வீடியோஸில் வந்து அந்த பூம்பாறையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் மட்டும்தான் காமிப்பாங்க. இந்த மாதிரி நேச்சுரல் நடந்துகிட்ருக்க விஷயங்கள் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க.
கொடைக்கானல் வந்து ஒரு மலை பிரதேசம் மாதிரி இருக்குது இல்லையா. வந்து இப்போ நம்ம கீழே தரையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வந்து இங்கே கிடையாது. அதனால் வந்து இங்கே வந்து இப்படி ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு லேண்டில் வந்து விவசாயம் வந்து பண்ணுறாங்க சூப்பராக. மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கீழே இருக்கிற க்ரீன் கலராக இருக்கிறது மட்டும் வந்து இப்போ விதைச்சிருக்காங்க. அந்த அறுவடை காலம் வந்த உடனே அறுவடை பண்ணி மூட்டையாக போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பூம்பாறை அப்படிங்கிற ஒரு ஊர். எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகன் கோவில் இருக்குது, குழந்தை வேலப்பர் கோவில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கேப்சூல்ஸ் இந்த ஒயிட் கலரில் தெரியுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் தான் ஸ்டே பண்ணுறதுக்கு. சரி, இப்போ நம்ம குழந்தை வேலப்பர் கோவிலில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பூம்பாறையில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் திருக்கோவிலுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த கோவில் வந்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலினுடைய உபகோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். சாதாரண நாட்களில் இந்த கோவிலினுடைய நடை திறப்பு நேரம் என்ன அப்படின்னா காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் நம்ம வழிபாடு வந்து பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பூம்பாறை முருகன் கோவில்னு சொல்கிறது இல்லாமல் குழந்தை வேலப்பர் கோவில்னு சொல்லுவாங்க. 3000 வருடங்கள் பழமையான முருகனை தான் நம்ம வந்து வழிபாடு பண்ண போகிறோம். இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா 10 பாசனங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஆனால் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலை வந்து நவ பாசனங்கள் 9 பாசனங்கள் வச்சு செஞ்சுருப்பாங்க. இங்கே வந்து 10 பாசனங்கள் வச்சு செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்பவே ஃபேமஸான விஷயம். அதனால் வந்து சக்தி ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இந்த 10 பாசனங்களை வச்சு செஞ்சது யார் அப்படின்னா போகர் தான் செஞ்சுருக்காரு. அவர் தான் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலையும் செய்தவர். இவர் வந்து இங்கே குழந்தையாக காட்சி அளிப்பதால் நம்ம வந்து ரொம்ப சத்தமாக கோஷம் போட்டு வழிபாடு செய்யக்கூடாது. ரொம்பவும் மென்மையாக தான் வழிபாடு செய்யணும். பழனி மலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சாமி மேலே சந்தனம் வந்து பூசியிருப்பாங்க. அந்த சந்தனத்தை எடுத்து மனிதர்களாகிய நம்மளுக்கு வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அதில் ஒரு துளி எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துருன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் வந்து அந்த சிலை வந்து நவபாசனத்தால் செஞ்சதுனால. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த குழந்தை வேலப்பர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாசனங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. அதனால் இதை வந்து பிரசாதமாக கொடுக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பவர் அதிகம், அது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம்னு சொல்லி இங்கே யாருக்குமே வந்து பிரசாதமாக கொடுக்கறதில்ல. அதனால் இங்கே வந்து பிரசாதம்னு சொல்லி அதாவது சாமி மேலே பூசப்பட்ட சந்தனம் வந்து பிரசாதமாக யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. அந்த அளவுக்கு பவராக இருக்கிறவர் தான் இந்த குழந்தை வேலப்பர். பழனி முருகனை போல இந்த குழந்தை வேலப்பரும் அருள் தர வல்லவர் தான். இந்த விஷயம் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கும் அனுபவ ரீதியாக பயனடைந்தவர்களுக்கும் நல்லாவே தெரியும். சரி, இந்த கோவிலினுடைய வரலாறை வந்து ரொம்பவே ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். உலகத்திலேயே நவபாசான சிலையை வந்து உருவாக்கியவர் வந்து போகர் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இவர் தான் வந்து பழனி முருகன் மலை மேலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சிலையையும் செய்தார். பழனி மலையில் இருக்கக்கூடிய அந்த சிலை மட்டும்தான் நவபாசனத்தில் செஞ்சுருக்காங்கன்றது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்த பூம்பாறையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த சிலையும் வந்து 10 பாசனங்களை வச்சு செஞ்சவரும் இந்த போகர் தான். பழனிக்கும் பூம்பாறைக்கும் நடுவில் யானை முட்டி அப்படின்னு சொல்லி ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் அமர்ந்து தான் இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலையை செய்கிறாரு. அந்த சிலையை தான் வந்து பழனியில் வந்து அவர் வந்து பிரதிஷ்டை செய்ய நினைக்கிறாரு. அதனால் கையில் வந்து தண்டம் கொடுத்து அந்த சிலையை உருவாக்குனனால அது தண்டாயுதபாணி அப்படின்ற பெயரில் பழனியில் வந்து அவர் வந்து பிரதிஷ்டை செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தவம் செஞ்சு பஞ்சபூத சக்தி அடைந்து பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி பூம்பாறையில் இருக்கக்கூடிய இந்த சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்கிறாரு. அப்படி பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக சின்ன சின்ன மண்டபங்கள்லாம் கட்டுறாரு. அந்த டயத்தில் அந்த பக்கம் அருணகிரிநாதர் வந்து வர்றாரு. அவர் வரும்பொழுது இரவு நேரமாக இருந்தனால நம்ம தூங்கி எந்திரிச்சு காலையில் வந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம்னு சொல்லி நைட்டு படுத்து தூங்கிடுறாரு. அந்த டயத்தில் ராட்சசி ஒருத்தி வந்து அருணகிரிநாதரை வந்து கொல்லலாம்னு சொல்லி வருது. அந்த டயத்தில் அருணகிரிநாதரை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக முருகப்பெருமான் குழந்தை வடிவம் எடுத்து அருணகிரிநாதர் மேலே விளையாடுற மாதிரியான ஒரு குழந்தை வடிவம் எடுத்து வர்றாரு. அதை பார்த்த அந்த ராட்சசி ஒரு அம்மாவும் குழந்தையும் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதரை வந்து கொல்லாமல் போயிடுது. குழந்தை வடிவம் எடுத்த முருகப்பெருமான் அருணகிரிநாதரை வந்து காப்பாற்றுறதுனால இவர் வந்து குழந்தை வேலப்பர் அப்படிங்கிற பெயரால் இங்கே அழைக்கப்படுகிறார். இந்த முருகன் கோவிலுக்கு பக்கத்திலேயே
அருணகிரிநாதருக்கும் வந்து ஒரு கோவில் இருக்குது. இங்கே வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவ வினைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஒரு தீராத நம்பிக்கையாக இருக்குது. இவ்வளோ தூரம் கொடைக்கானலுக்கு வந்து பூம்பாறையில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த கோவிலை பார்த்து குழந்தை வேலை பெற வேண்டிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து கமெண்ட் பாக்ஸில் வைங்க. கண்டிப்பாக வந்து இவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லி நம்புங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். பூம்பாறையிலேருந்து மன்னவனூரை நோக்கி நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இடையில வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு தெரியும். அதாவது ரைட் சைடில் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா கூக்கால் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து நம்ம போய் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கூக்கால் லேக்குக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இந்த கோவிலிருந்து நம்ம ரொம்ப தூரம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல ரைட் கட்டு வந்து ஆகும். அந்த இடத்துல வந்து நம்ம பிரிஞ்சு வந்தோம் அப்படின்னா கூக்கால் லேக்குக்கு வரும். இப்போ கூக்கால் லேக்கோட மேலே இருந்து வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் பக்கத்தில் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கூக்காலுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது இன்னும் கொஞ்சம் மேலே நம்ம போக வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு லேக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை பார்க்கலாம் வாங்க. கூக்கால் ஏரியோட ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அல்லியா தாமரைப்பூ மலர்ந்த மாதிரி நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியது வந்து அல்லிப்பூ தான் நிறைய பார்க்க முடியும் குளத்தில். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பூக்களும் வந்து அல்லிப்பூ தான். இந்த குளம் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அல்லிப்பூ தான் இருக்குது. மேலேருந்து பெய்யக்கூடிய அந்த மழை தண்ணீர் வந்து கீழே இந்த குளத்தில் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். இந்த ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது. இங்கே நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு வழி போகும். அங்கே வந்து ஒரு சிமெண்ட் ரோடு போகுது பார்த்தீங்களா. அந்த சிமெண்ட் ரோடு வழியாக நம்ம போனோம் அப்படின்னா கூக்கால் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம போகலாம். ஆனால் இப்போ ஃபால்ஸில் வந்து தண்ணி இல்லாத காரணத்தினால அலௌடு கிடையாது. ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பைக்கை கொண்டு போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அந்த மேலே ரோடு கட்டான இடத்துல இருந்து நீங்கள் கூக்காலுக்கு போகக்கூடிய பாதை வந்து இந்த மாதிரி சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். நீங்கள் காரில் போனாலும் பைக்கில் போனாலும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சிங்கிள் ரோட்டில் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்துச்சு அப்படின்னா ஓவராலாக வந்து ரோடை வந்து கவர் பண்ணிடும். 2 பக்கம் கார் வந்து கிராஸ் ஆகி போகிறதுக்கு பொறுமையாக போகிற மாதிரியான ஒரு சின்ன ரோடு தான். அதனால் உங்களுடைய பயணத்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இந்த வீடியோவை வந்து கன்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் கொடைக்கானலிருந்து மன்னவனூர் போகிற வழியில் இருக்கோம். பூம்பாறை மன்னவனூர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரூட்டில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து பார்க்கும் பொழுது காட்டுத்தீ நம்ம பார்த்துருப்போம். கரடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள்லாம் காட்டுத்தீ பரவி இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்றத பக்கத்தில் வந்து நான் காமிக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சருகுகள் உரசி ஏற்படும் உராய்வினால் வரக்கூடிய வெப்பத்தினால் ஃபயர் ஆகும். அதிகமான வெயிலினுடைய தாக்கம் இருந்துச்சுனாலும் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து இது எரிஞ்சு இந்த மாதிரி ஆகிருக்கு. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. ஒரு தடவை லைட்டாக ஃபயர் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ மரங்கள் அழிஞ்சு போகுதுன்னு பாருங்கள். அதனால் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து காப்பாற்றணும். சேவ் ஃபாரஸ்ட், சேவ் ட்ரீஸ். இப்போ கூக்கால் பார்த்துட்டு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மன்னவனூர் ரீச் ஆகிடலாம். மன்னவனூரில் என்னென்ன நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷீப் ஃபார்ம் இருக்குது, ரேபிட் ஃபார்ம் இருக்குது, லேக் வியூ இருக்குது, கிராஸ் லேண்ட் இருக்குது, சினிமா ஷூட்டிங் பிளேசஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு வேலி வியூ இருக்குது. இது இல்லாமல் அந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைன் மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. போட்டிங்கு, ஜிப்லைன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஒரு நார்மலான ரேட்டு தான். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஷீப் ஃபார்முக்கும் ரேபிட் ஃபார்முக்கும் வந்திருக்கோம்.
இங்கே வந்து முயல் வளர்த்திட்டு இருக்காங்க, செம்மறி ஆடு வளர்த்துறாங்க. அதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஹார்ஸ் ரைடிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேபிட் ஃபார்மை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குதிரை பாருங்கள், ஜம்முன்னு இருக்கு, குதிரை சவாரி பண்ணுறக்கு. இந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. விருப்பம் இருக்கவங்க போய்க்குங்க. இப்போது அடுத்ததாக வந்து நம்ம முயல் பண்ணைக்கு போயிட்டுருக்கோம். முயல் பண்ணை போய் பார்க்கலாம் வாங்க.
இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சினிமா படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் விக்ரம் லைலா நடித்த ஒரு பாட்டில் இந்த உன் சமையல் ரயில் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து இங்கே ஷூட் பண்ணதான். அது இல்லாமல் இன்னும் நிறையா படம் பாட்டுலாம் இருக்குது. அப்புறம் விஜய் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் பக்கத்தில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து வேறு என்னென்னலாம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். இதை பார்க்கக்கூடிய அடுத்த நேயர்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. கொடைக்கானலில் பொதுவாக பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் இல்லாமல் பூம்பாறை, கூக்கால், மன்னவனூர் இதில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு. பார்த்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.